அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதை. ஒரு பெரிய ஏரியில 2 தவளைகள் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த ஏரியில அநேகமா எல்லா நேரமும் தண்ணீர் இருக்கும். ஆனா அந்த வருஷம் கோடை காலம் ரொம்ப கடுமையா இருந்தது. அதனால எப்பவுமே வற்றாத அந்த ஏரியும் வத்தி போய் அதுக்கு அடியில இருந்த தரையும் கூட வறண்டு போச்சு. அதனால தவளைகளால அதுக்கு மேல அங்க வாழ முடியல. 2 தவளைகளும் சேர்ந்து வேற இடத்த தேடி புறப்பட்டது. ரொம்ப தூரம் போன பிறகு ஒரு அடர்ந்த தோப்பு வந்தது. அந்த தோப்புல ஆழமான ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்தை சுத்திலும் தென்னை மரங்களும் மாமரங்களுமா நிறைய இருந்தது. அருமையான நிழலுக்கு மத்தியில ஆழமான ஒரு கிணறு இருந்ததை பார்த்ததும் அந்த 2 தவளைகள்ல ஒரு தவளை ரொம்ப சந்தோஷப்பட்டது. தன் நண்பன் கிட்ட, நாம 2 பேரும் சேர்ந்து இங்க குதிப்போம். இந்த கிணத்துக்குள்ள கவலை இல்லாம நம்ம சந்தோஷமா வாழலான்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, சுத்திலும் தென்னை மரங்களும் மாமரங்களுமா எவ்வளவு இதமான குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அடுத்த தவளை சொல்லுச்சு, நண்பனே, அவசரப்படாத, பொறு. இந்த கிணறும் அதுல இருக்கிற தண்ணீரும் சுத்தில இருக்கிற நிழலும் நல்லா தான் இருக்கு. ஆனா நீயே யோசிச்சு பாரு, இந்த கிணத்துக்குள்ள நாம குதிச்சிட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிணத்து தண்ணி வத்தி போயிருச்சுன்னா உள்ள இருந்து நம்மால வெளியே குதிச்சு வர முடியுமா? முடியாது. இந்த கிணத்தோட ஆழத்தை பாரு. இவ்வளவு ஆழமான இடத்துல இருந்து நம்மால குதிச்சு மேலேற முடியாது. அதனால உள்ளேயே கிடந்து நாம செத்து போக வேண்டியதுதான். அதனால அவசரப்பட்டு இந்த கிணத்துக்குள்ள இறங்காம நாம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடினோம்னா நமக்கு நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த 2வது தவளை. அது சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு மலை அடிவாரமும் அதுக்கு அடியில இருந்த ஒரு ஏரியும் தெரிஞ்சுது. அப்பதான் அந்த 1வது தவளை நினைச்சது, நல்ல வேளை அவசரப்பட்டு அந்த கிணத்துல குதிக்காம இருந்தோம் அப்படின்னு. இந்த தவளைகளை போலத்தான் நாமும் துன்பம் வரும்போது அதை தாண்டி உடனே இன்பத்தை அடையணும்னு நினைக்கிறோம். அப்படி இன்பத்தை தேடும்போது எதிரில் வர்ற சின்ன சின்ன வசதிகளை பார்த்து இதுவே போதும்னு நினைச்சு அதுல இறங்கிடக்கூடாது. அப்படி கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வசதிகள் கொஞ்ச காலத்துக்கு நிலைக்கிறதாகவும் நிரந்தரமா நிம்மதியை கொடுக்கறதா இல்லாமலும் இருக்கும். அதனால அவசரத்துல எந்த முடிவையும் எடுக்காம நமக்கு ஏற்ற நல்ல வசதிகள் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து கூட நாம அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சிறுகதை.